அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மஸோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். ஒரு 3 நாள் கேப் விழுந்துருச்சு இல்லை, இதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனியோ தேங்க்ஸ், எனக்காக பர்மிஷன் கொடுத்துருந்தீங்க ஒரு 3 நாள். அந்த பர்மிஷனை நான் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டேன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்னும் நான் நிறைய விஷயம் ஆக்சுவலாக எடுத்து வச்சேன். நான் அப்புறம் இந்த டூர் போனதெல்லாம் சத்தியா இல்லாமல் நம்ம வீலாக உங்களுக்கு போட்டு உங்களை ஏன் கஷ்டப்படுத்தணுன்றதுனால தான் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டேன். எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நம்ம நேராக உலக நிகழ்வுகளுக்கே போயிடலாம். குறிப்பாக அதிரடி தொடக்கம். இந்த 3 நாள் கேப்புக்கு அப்புறம் நடந்த அதிரடிகள். இந்த 3 நாள் கேப் அப்படின்னா, பேச்சுவார்த்தை வந்து பாகிஸ்தான் தலைமையில் இதோ அதோ இதோ அதோ இதோ இதோ அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு இருந்தது இல்லையா? ஆனால் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோமா இல்லையா? சொல்லுங்கள். இது கண்டிப்பாக நடக்காது. ஒட்டுமொத்த உலகமே சுற்றி வந்து திரண்ட சொன்னாலுமே அது பேச்சுவார்த்தை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ட்ரம்ப் தரப்பில் என்ன சொன்னாங்க, உக்ரைன் எடுத்த அதிரடி முடிவுகள் என்ன, ஏன் அமெரிக்காவுடைய எம்பசியை வந்து உக்ரைனுடைய தலைநகர்லேருந்து காலி பண்ணிட்டு போகிறாங்க, அதுக்கு ஐரோப்பா சொன்ன செய்திகள் என்ன, இந்த மாதிரி பல அதிரடி தகவல்களை ஆரம்பமே அசத்திடலாம். வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அப்படி கொடுக்கலாம். பங்களாதேஷில் ஒரு வாரத்துக்கு முன்பு உங்கள்கிட்ட ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அப்படியே கொசுவர்த்தி சூழல் எடுத்து கொஞ்சம் இப்படி சுற்றுறீங்கன்னா பழசு ரிமைண்ட் வந்துடும். அந்த காலத்து படத்துலலாம் அப்படி தானே, கொசுவர்த்தி சூழல் எடுத்து இப்படி சுற்றுவாங்க, உடனே பழசு ரிமைண்ட் வரும்ல. அந்த மாதிரி ஒரு எருமை கரெக்டாக அப்படி தலை சீவி பார்த்தா ட்ரம்ப்போடைய முக சாயலே இருக்குது. அதனால் அந்த எருமை வந்து பயங்கர ஃபேமஸ்ன்னாங்க. அது இன்னொரு எருமையும் வந்து சொன்னாங்க, அந்த எருமை அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் இல்லை, நெதன்யாகு மாதிரி இருக்குன்னா அதுக்கு அந்த அளவுக்கு சாயல் இல்லை. பட் ட்ரம்ப்போட சாயலை ஒத்து இருக்கிறதுனால இது என்ன ஆச்சுன்னா, இப்போ ஐயோ நண்பர்களே சாரிங்க பாருங்கள், இஸ்லாமிய நண்பர்களுக்கு பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள்ங்க. ஏன்னா கரெக்டாக அந்த பக்ரீத் திருநாள் அதுவுமா அந்த செய்தியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி தான் வைத்திருந்தேன். சரி அப்படியே ஃப்ளோவில் மறந்துட்டேன் நான். ஒன்ஸ் அகைன் நல்லா சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அனைவருக்கும் பக்ரீத் திருநாள், இஸ்லாமிய நண்பர்களே பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த பக்ரீத் திருநாளுக்கு அந்த எருமை மாடை சேல்ஸ் பண்ணிட்டாரு ஓனரு. சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நியூஸ் பரவலானதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம், அதாவது பங்களாதேஷில் கூட உள்துறை அமைச்சகம் வந்து அந்த எருமையை யாருக்கிட்ட விற்றாரோ அவர்கிட்டே போயிட்டு, கண்ணா வாப்பா, அவர் என்ன விலைக்கு விற்றாரோ அந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டு போயிட்டு மியூசியத்தில் வைக்கிறாங்க. இப்போ ஏன்னா ட்ரம்ப்பு மாதிரியே இருக்கிறனால நாங்கள் போயிட்டு ஜூவில் விடுறோம், மக்களுடைய பார்வைக்கு விடுறோம், என்ஜாய் பண்ணட்டும். அங்கே பாரு, ட்ரம்ப்பு பாரு புல்லு சாப்பிட்றாரு, ட்ரம்ப்பு பாரு சாணி போகிறாரு, ட்ரம்ப்பு பாரு உச்சா போகிறாரு அவன் மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஐ மீன் அது என்ன சொல்லுவாங்க, மாடு கோமியமா ரைட் ஏதோ ஒன்று சம்திங் அந்த மாதிரி மக்கள் காட்டி அது ஒரு ஜூவை போட்டு ஒரு பொருள் அருங்காட்சியகம் மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அந்த எருமைக்கு, ட்ரம்ப்போட எருமைக்கு ஒரே பலத்த வரவேற்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாடு கடந்து நாடு வந்து பார்க்குறாங்களா இல்லைன்றதை பார்த்துடலாம். ஸோ அது நூல் இலையில் உயிர் தப்பியது. பக்ரீத்தில் கரெக்டாக வெட்ட போகிற நேரத்தில் நிறுத்தலே அப்படின்னு நிறுத்தி அதை வந்து ஜூவுக்கு அனுப்பியிருக்கிறான்ற ஒரு கூடுதல் தகவல். சரி, மற்றொரு அதிரடி தகவலையும் சொல்லிட்டேன் நான். ஜெலன்ஸ்கி வந்து தனது சகாக்களோட முக்கியமான ஒரு மீட்டு, அந்த மீட்டில் வந்து இவங்களே இப்போ ஓன் ப்ரொடக்ஷன் ரஷ்யாவோட ஃப்ரான்ஸோட இணைந்து இந்த வான் தடுப்பு சாதனங்களை தொலைதூரத்தில் தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளை வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். இனி நீங்கள் மாஸ்கோ மீதும் தாக்கல் நடத்தலாம், புடினோட வீடுகள் மீதும் தாக்கல் நடத்தலாம், புடினோட ஆஃபீஸ் மீதும் தாக்கல் நடத்தலாம், புடினோட பாத்ரூம் கூட தாக்கல் நடத்தலாம். இனி உங்களுக்கு எண்டே கிடையாது. இதற்கு முன்பு தான் உங்களுக்கு எண்டு போட்டு தடுத்திருந்தேன். நான் ஏன் தாக்கல் நடத்துகிறேன் அப்படின்றத ட்ரம்ப் அவர்களுக்கும் அமெரிக்காவுடைய காங்கிரஸுக்கும் கடிதம் எழுதிட்டேன். அதுக்கான விளக்கங்களை கொடுத்துட்டேன். இத்தனை நாள் நான் பொறுமையாக இருந்ததுக்கான காரணம் என்னவென்றால், அவங்க எல்லாம் உதவி செஞ்சதுனால அவங்க பேச்சை கேட்டுட்டு நான் சும்மா இருந்தேன். என்றைக்கு அவங்க கியூ மீது தாக்கல் நடத்துனாங்களோ அன்றைக்கி முடிச்சிட வேண்டியது தான். இனி மாஸ்கோ எங்கள் கையில் புளியில் வந்து எங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் தலைவர் யார், ஜெலன்ஸ்கி இப்போ வெறி பிடிச்ச வேங்கையாக இருக்கிறார். அது இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, இனி இந்த உக்ரைன் தான் ஐரோப்பானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்கான முழு வேலையில் ஏற்ற போகிறோம். எப்படி நாங்கள் உக்ரைனை பாதுகாக்கிறோமோ அதே போல் இனி ஐரோப்பாவையும் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கான ஜாயின்ட் அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க. ஃபுல்லி இன்டெகிரேட்டட் ஐரோப்பா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து உருவாக்குறாங்க. பார்த்தியா, எந்த ஒரு நாடு அமெரிக்கா கிட்ட கடன் வாங்கி இங்கே உக்ரைன் கிட்ட கொடுத்தாங்க.
உக்ரைன் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் அப்படியே போய் ஐரோப்பா கிட்ட இறக்குறாங்க. பட் பணமாக இறக்குறாங்க. ரைட் இல்லையா? இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்கன்றது கிளைமாக்ஸில் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்பு பேந்தர் அப்பாஸ் பகுதியில் அமெரிக்கா ஒரு தாக்குதலை நிகழ்த்தினாங்க. அந்த தாக்குதலை வந்து உங்களுக்கு வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இது மாதிரி டீட்டெயிலாக பேச முடியலன்றதுனால தான் 3 நாள் லீவ் எடுத்துட்டேன் நான். அந்த வரைபடத்தில் பாருங்கள், பேந்தர் அப்பாஸ் பகுதி மட்டும் சுற்றி உங்களுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஒரு போட் மாதிரி இருக்குது. அது வந்து லார்க் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல யூஎஸ்னுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஐஆர்ஜிசினுடைய போட்டு ஒன்று அட்டாக் பண்ணுறாங்க. குஷம் ஐலாண்டில் ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன சின்ன தாக்குதல் மொத்தமாக ஒரு 3 நடத்தினாங்க 2 நாளைக்கு முன்பு. இன்றைக்கி காலையில் ஈரானுடைய ட்ரோன் ஒன்று, அதாவது அதிநவீன ட்ரோன்கள் இயக்கக்கூடிய பகுதியில் 4 பாதுகாப்பு ட்ரோன்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அடிச்சிருக்காங்க தாக்குதலை. அடித்ததுனால கிட்டத்தட்ட சுட்டு வீழ்த்தியதாகவே ஈரான் தரப்பில் வந்து கிளைம் பண்ணிட்டாங்க. ஈரானில் அமெரிக்கா தரப்பில் ஏற்கனவே ஈரான் வந்து அமெரிக்காவுடைய MQ-9 ரீப்பர் ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்துன்னு தான் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஆல்மோஸ்ட் ஒரு தாக்குதலை வந்து கிட்டத்தட்ட 2வது தாக்குதலை வந்து தொடங்கியிருக்காங்க. அப்போ ஈரான் சும்மா விடுவாங்களா? உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, குவைத் மீது தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது ஒரு 10லேருந்து 15 பக்கம் அனுப்பிச்சிருப்பாங்க போல். உடனே குவைத்தினுடைய ஏர் டிஃபென்ஸ்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தாங்க, கலாட்டாகவும் இருந்தாங்க. திருப்பி தாக்கல் நடத்திட்டோம், எந்த சேதாரமும் இல்லை, சின்ன சேதாரம் கூட இல்லைன்றாங்க. இப்போ ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி எங்களை நீங்கள் தொட்டுட்டீங்க, நீங்கள் கெட்டீங்க. அமைதி பேச்சுவார்த்தை மீறி ஏற்கனவே அன்றைக்கே நீங்கள் 5ஆம் தேதி 6ஆம் தேதி சம்திங் தாக்கல் நடத்துனீங்க. அன்றைக்கே நாங்கள் எச்சரிக்கையோடு விட்டுருந்தோம். மறுபடியும் இன்றைக்கி காலையில் நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்கன்னா இனி அமெரிக்க நிலைகள் உறங்கி கொண்டு இருக்காது, ஏன்னா இருக்கவே இருக்காது, இனி நாங்கள் உறங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அப்போ இந்த எச்சரிக்கையில் நம்ம என்ன உணர்த்தலான்னா, உலக மீடியாவே ஓடி வந்து பேச்சுவார்த்தை அவ்வளோதான், இதோ வந்து விட்டது, அதோ வந்து விட்டது, ஆஹா ஓஹோ ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களே. அப்போ இது முடிஞ்சு போச்சா, இந்த உறவுகள் முடிந்து விட்டதா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, உங்களுக்கு இன்றைக்கி ட்ரம்ப் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார். செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு வார்த்தை சொல்ல, இங்கே பாருங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து எங்களுக்கு ஒரு சிங்கிள் ட்ராப் எண்ணெய் கூட எங்களுக்கு ஆயில் கூட எங்களுக்கு தேவையே கிடையாது, எங்களுக்கு அந்த பகுதி தேவையும் கிடையாது. அதனால் அது எக்கெடுக்கட்டு போனால் எனக்கு என்ன, எனக்கு தேவை ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறமும் ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருந்ததுன்னா, அதாவது செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதம் இருந்ததுன்னா அது ஃபுல்லி டேஞ்சர்டு. இதுக்கப்புறமா அவங்க எங்ககிட்ட வந்து ஐயா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாங்கன்னா கூட நான் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்குவேனான்னு எனக்கு தெரியாது, விடுவிக்கவும் மாட்டேன், ஏன்னா வேறு வழி தெரியல ஆத்தா அப்படின்றாரு இப்போ ட்ரம்ப் தரப்பில். நான் அவங்க பங்காளிங்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், ஈரானுடைய பங்காளிகள்கிட்ட, UAE, சவுதி அரேபியா, கத்தார், நீங்கள்லாம் ஈரான்கிட்ட அமைதி ஒப்பந்தம் ஏற்படலைன்னா ஆபிரகாம் அக்கார்டில் நீங்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும், நீங்கள் இணைந்து தான் ஆகணும், நீங்களும் இணைந்து இந்த தாக்குதலை நிகழ்த்த வேண்டும் அப்படின்றார். அப்படி சப்போஸ் ஈரான்கிட்ட நாங்கள் அமைதி ஒப்பந்தம் போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் ஆபிரகாம் அக்கார்டில் கையெழுத்து போட தேவையில்லை. அப்போ ட்ரம்ப்போடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த தடவை நீங்களும் தாக்குதலில் இறங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. யாரை? அவங்கள அதுக்கு ஆக வேண்டிய செலவை நீங்களும் பொறுப்பேற்றுக்கோங்கன்றாங்க. இப்போ இவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த ஆப்ஷன் போகிறாங்க. அப்படி இல்லைன்னா பங்காளிங்களே, நீங்கள் உங்கள் பங்காளிகிட்ட பேசி, இங்கே பாருப்பா பிரச்சனையாக இருக்குது, அதனால் ட்ரம்ப்பையா சொல்கிறது கேட்டுக்கோப்பா, அமைதி ஒப்பந்தத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை, அமைதியாக போயிடும், அதனால் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக என்னென்னா, ஈரான் வந்து எங்ககிட்ட அவங்க சொல்கிற கோரிக்கையில் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு, அவங்க சொல்கிற கோரிக்கையில் அவங்க சொல்கிற அந்த 5 அம்ச கோரிக்கை எதுவுமே எனக்கு பிடிக்கல, அதனால் ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு இனி முடிவெடுக்க வேண்டியது அவங்கவுங்க பங்காளிங்க தான். அப்புறம் பக்கத்தில் ஃபீட்டர் எக்ஸத்துக்கிட்ட சொல்லிட்டேன், ஃபினிஷ் பண்ணிவிடுங்க, ஜாப்பை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, இப்போ அடுத்த டைம் ஃபினிஷ் பண்ணுறீங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கும். ஆனால் இவளை என்ன மிரட்டல் எடுத்தாலுமே வந்து அவங்க என்ன மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈரான் வந்து எந்த அளவுக்கு இமிட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு. வி டோன்ட் நீட் ஆயில், வி டோன்ட் நீட் தட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, இதுக்கப்புறம் நீ மெழுகுவர்த்தியில் தான் நீ பேசணும் கண்ணான்ற மாதிரியான எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க.
அப்போ இந்த சமயத்தில் இந்த தாக்கல் நடக்கிற சமயத்தில் சப்போஸ் எமினி அவதிகள் வந்து ஏமன் பக்கத்தில் அங்கே செங்கடல் பகுதியை தடுத்துட்டாங்கன்னா அதையும் மூழ்கடிக்க சொல்லிட்டாராம். அவ்வளோதான், போதும், முடிச்சிருங்க, மூழ்கிடுங்க. இப்போ ஈரானை முடிச்ச மாதிரி அங்கேயும் முடிச்சிருங்கன்றாரு. இந்த மாதிரி மிரட்டல்லாம் கேட்டு கேட்டு இவர் என்ன பேட்ட ரவுடியா இல்லை வந்து யார் இவர் ஏரியா தாதாவா என்ற கேள்வி இந்த இடத்துல வந்துடும். இப்போ நீங்கள் ஈரானை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, டைலாக் சொல்லி 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 ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. அது வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ரைட்டா? பட் அதே சமயத்தில் இங்கே பார்த்தோம்னா அடுத்து ஏமன் கிட்ட போயிட்டாங்க. என்ன நடக்க போதோ தெரியல. ஆனால் ஒரு விஷயம் எழுதி வைத்து கொள்ளுங்கள், இந்த யுத்தம் என்பது மறுபடியும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. காரணம் என்னவென்றால் அந்த 2 தரப்பில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் வந்து முற்றிலும் முரணான கோரிக்கை. ஏதாவது ஒரு நாடு இறங்கி வந்தால் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தையில் வெற்றி பெறும். இறங்கி வருவதற்கு 2 நாடுகளுமே தயக்கம் காட்டுகிறது, 2 நாடுகளுமே பிடிவாதம் காட்டி கொண்டிருக்கிறது. இதில் பாகிஸ்தானால் எந்த அளவுக்கு உள்ளே போயிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. சும்மா பேருக்கு போனாங்கன்னா அங்கே பிரியாணி சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு ஏதோ உலக மீடியா கொஞ்ச நாளைக்கு பாகிஸ்தானை பற்றி பெருமையாக பேசிக்கலாம், அது மட்டும் தான் நடக்கும். அதெல்லாம் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. தொடர்ந்து CNN வந்து ஃபேக் செய்தி வெளியிட்டு இருந்தால் கூட கடற்கடியில் பாருங்கள், நாங்கள் நடத்திய தாக்குதலில் எந்த அளவுக்கு கப்பல்கள் மூழ்கி இருக்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். தொடர்ந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் எங்களுடைய தடைகள் நீடிக்கும். இனி முழுமையான ஒப்பந்தம் வந்ததுக்கப்புறம் தான் இது வேலைக்கு ஆகும். அதே போல் ஈரான் நினைக்கிற மாதிரி நாங்கள் முன்கூட்டியே இந்த ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறது, ஃப்ரோசன் பண்ணுறது, நிறுத்துறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரீஸ் பண்ண அணுவாயத்தை கொடுத்துடுங்க, அதுக்கு பார்த்துக்கலான்றாங்க. ஈரான் வழக்கம் போல் அப்படி கொடுக்குற மாதிரி தான் அவங்க என்றைக்கே கொடுத்துருப்பாங்க. இது இன்னும் ஒரு 3 மாதம்னாலும் பேச்சுவார்த்தை நடத்துமா, இல்லை பள்ளிக்கூடம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் மக்கள் ஃப்ரீ ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் தாக்கல் நடத்துகிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ கூட ஏமன்கிட்ட கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி இருக்கிறனால சவுதி அரேபியா என்ன பண்ணுறாங்க, 150 மில்லியனுக்கான பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சமீப காலமாக ஏமன் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில குழுவெல்லாம் துரத்திட்டு சவுதியினுடைய பேக்கப் ஃபோர்ஸுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. நாளைக்கு ஏதாவது இந்த ஆபிரகாம் அக்கார்டில் கையெழுத்து போட்டாங்கன்னா எமினி அவதிகள் தாக்கல் நடத்தும் பட்சத்தில் சவுதியினுடைய படைகளே அங்கே நுழைந்து தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சுற்றியும் அது மாதிரி சம்பவம் தான் இருக்கிறது. நம்ம நேற்றே ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தோம் ரவிக்குமார் சோம சேனலில். இது ரஷ்யான்ற பாருங்கள், இஸ்ரேல் வந்து எப்பாடுபட்டாவது இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்ற மனக்கணக்கு அவங்கக்கிட்ட இருக்குது. அதுவும் இன்றைக்கி வந்து மரண ஓலங்கள் வந்து சதன் லெபனான் பகுதியில் கடுமையாக கேட்டதாக சொல்கிறாங்க. 24 மணி நேரத்தில் 56 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கான அடி, பயங்கரமான ஒரு தாக்குதல். இந்த அளவுக்கு தாக்குதல் இதற்கு முன்பு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வரைபடங்களை நான் காட்ட விரும்புகிறேன். நான் முதல் வரைபடம் ரவுண்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, நபாட்டியான்ற பகுதி வரைக்கும் பீகா வேலி வரைக்கும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். இது என்றைக்குன்னா 26ஆம் தேதி மட்டும் நடத்திய தாக்குதல். 26லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து ஒரு சில பகுதிகள் முன்னேறினாலும் கடுமையான தாக்குதல். அவங்க ஹிஸ்புல்லாவும் நாங்கள் ரிட்டர்ன் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறோன்றாங்க. வழக்கமாக இந்த லிட்டானி ரிவர் வரைக்கும் தான் இஸ்ரேல் தன் வசப்படுத்தி இருந்தாங்க. பட் இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா அதற்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி ஜஹ்ரானி ரிவர் வரைக்கும் இருக்குது. அந்த ஜஹ்ரானி ரிவர் வரைக்குமே வந்து மக்களை வெளியேற சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை முழுமையாக தரைமாற்றமாக்கி கொண்டிருக்கிறார்கள்ன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ 24 மணி நேரத்தில் 56 மட்டும் இல்லை, இனி வருகின்ற சமயத்தில் அதிகமான தாக்குதல் இருக்குன்றாங்க. நிறைய மக்களுக்கு பர்சனலாக ஃபோன் கால் போகுது, கண்ணுங்களாக அங்கேருந்து வெளியேறிடுங்க, உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான பகுதின்றாங்க. ஸோ இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை ரொத்தர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. மிக மிக கடுமையான தாக்குதல், மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அப்படின்றாங்க. அப்போ இந்த தாக்குதலை எல்லாம் கண்டு ஈரான் வெகுண்டியல வேண்டும். இல்லை என்றால் ஹிஸ்புல்லா மனதுக்குள் ஒரு திருத்தம் வர வேண்டும். ஐயோ, ஈரானை நம்பி களத்தில் கால் வைத்து விட்டோமே, இனி பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிக்கிட்டோமே என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும். மறுபடியும் ஈரான் யுத்தம் தொடக்கும் பட்சத்தில் அப்போ ஹிஸ்புல்லா எங்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டும், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அதாவது நீ சீக்கிரமாக கொஞ்சம் லெபனானை முடிச்சுட்டு வந்தேன்னா ஈரான் பக்கம் போகலாம்பா, முடிக்கிறியா இல்லையாப்பான்ற மாதிரி தான் நெருக்கடி கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ சமீபத்தில் நடக்கிற தாக்குதல்லாம் அந்த அளவுக்கான ஒரு தாக்குதல். ஹமாஸ்னுடைய பிரிவு காசாவுக்குள்ளேயும் தாக்கல் நடத்தினாங்க. காசானுடைய இராணுவ பிரிவினுடைய தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான்றதையும் உறுதி செஞ்சுருக்கிறாங்கிறதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஆனால் ஈரானுடைய ஸ்டேட் மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் பெருசாக என்னங்க தடுக்கிறாங்க, ஒன்றுமே இல்லைங்க, ஜிபிஎஸ் சிக்னல் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் எங்கெங்கே சேல்ஸ் பண்ண முடியுமோ சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் ஒன்றும்
முடியாது அவங்களால, நாங்கள் பார்த்துக்குறோம், எப்படி அவங்க எங்கள் பொருளாதாரத்தை முடிக்கிறாங்கன்னு எல்லா ஐடியா எங்களுக்கு தெரியுன்றாங்க. அதனால் யுத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. லிண்ட்சே கிரகாம் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு, இனிமேட்டு வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடையாது, ட்ரம்ப் பீஸ் ப்ரைஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. எப்படி? நாளை முதல் எங்கள் ஐயா ட்ரம்ப் பேரை வச்சுருங்க, இனி நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடையாது, ட்ரம்ப் பீஸ் ப்ரைஸ் வைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த ட்ரம்ப் பீஸ் ப்ரைஸ்க்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், ஏன் திடீர்னு கியூபாவை தாக்கல் நடத்தி சும்மா வீரர்கள்லாம் கொண்டு போய் நிறுத்தி வைத்திருக்கின்ற இன்னொரு கேள்வியும் இந்த இடத்துல விளைகிறது. வீதியோட நிறைவு பகுதியில் 3 விஷயம். தனிப்பட்ட முறையில் யுனைடெட் 24 மீடியான்றது 5 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க ரஷ்யா தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவில் இராணுவ வீரர்கள், அந்த 5 லட்சம் வீரர்கள் இவங்க எப்படி கவுண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த மீடியா கட்டெலாம் ஒரே ஒரு கேள்வி தான், உக்ரைனில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு உங்களால் அனௌன்ஸ் பண்ண முடியுமா? மீடியா எல்லாமே சுதந்திரம் இருக்கிறது, எல்லாமே இருக்குது, அனௌன்ஸ் பண்ண முடியுமா? ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஏரியாவில் அவ்வளோ சீக்கிரம் ரஷ்யா கொடுக்குற தகவல் தான், அங்கேயே பூந்து உங்களால் கவுண்ட் பண்ண முடியுது. ஆனால் உக்ரைனில் எவ்வளோ இறந்தாங்கன்றது உங்களால் கவுண்ட் பண்ண முடியலன்றது தான் உலகத்தின் யதார்த்தமான உண்மையும் கூட. இவர்கள் தான் உண்மைத்தன்மையை அறிவிக்கிறார்கள் என்பதும் உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏனோ எனக்கு புரியவில்லை. 1. 2வது, ரஷ்யாவுடைய லாவ்ரோவ் அவர்கள் அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய எம்பசி உக்ரைனோட தலைநகரிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டு வெளியே கிளம்பிட்டே இருக்கிறாங்க. ஐரோப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, யார் போனாலும் சரி எங்கள் மக்கள் அங்கே தான் இருப்பாங்க, எங்கள் எம்பசி அங்கே தான் இருக்கும், நாங்கள் திறம்பட எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அப்படி சொல்கிறவங்க அவங்க ஃபேமிலியில் போய் ஒரு ஆள் நிறுத்த வச்சாங்கன்னா பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை தான் போயிட்டு நாட்டுப்பற்றையும் சுதந்திரத்தையும் நாட்டுப்பற்றையும் அவரோட வீரத்தையும் செக் பண்ணுவாங்க. காஜா கலாஸ் அவர்கள் இந்த வார்த்தை சொல்கிறாங்கல்ல, அவரோ அவங்க கணவரோ போயிட்டு நாங்கள் இது மாதிரி கியூவில் இருப்போம்பா, எங்களுக்கு நான் அவ்வளோ சீக்கிரம் பின்வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எல்லா அரசியல் தலைவர்களும் வீர வசனத்தை பேசுகிறீங்களேன்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.